இன்றைக்கு தொடர்ந்து பேச போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், த காஸ்பல் சென்ட் ஜான் சாப்டர் 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்க பாருங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்ட்டார் ஆண்டவர். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எதையும் செய்ய வல்லவர் என் ஆண்டவர். எதையும் செய்ய வல்லவர் என் ஆண்டவர். எதையும் செய்ய வல்லவர் ஆண்டவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எதை வேண்டுமானாலும் கர்த்தர் செய்வார், செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய அந்த எஃபெக்டிவ் ப்ரேயரில் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச போகிறாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கனி நிறைந்த ஜபமாக இருக்கும். உங்கள் ஜபம் ஒரு ஃப்ரூட் இருக்கணும். ஃப்ரூட்டை உங்கள் ஜப வாழ்க்கையில் கனி, அதாவது பதில் வரக்கூடிய ஜபம். ஒரு விதையை விதைக்கிறீங்க, அது நல்லா முளைச்சி முன்னுக்கு வந்து அது கனி இருக்கணும். அப்போ தான் அந்த மரத்துக்கு மதிப்பு. அந்த மரத்தை வச்சுருக்கிற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சும்மா என்ன பாரு, என் அழகப்பாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு உபயோகம் இல்லாமல் இருந்தோன்னு வைங்களேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளை வீட்டிலே மதிக்க மாட்டாங்க முதல்ல, இல்லையா? அப்போ இந்த நாட்களில் கனி நிறைந்த ஜபம் என்று நான் உங்களோடு பேச பிரியப்படுறேன். கனி நிறைந்த ஜபம். அவர் சொன்னார், 2005 நாங்கள் நடத்தின பேரின்ப பெருவிழாவுக்கு வந்திருந்தீங்க. நான் பல முறை போயிருக்கேன். சரி, என்னன்னு அப்போது மீட்டிங் முடிஞ்சோடனே மைதானத்தில் ஏராளமான மக்கள் வந்தபோது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு, கடைசியில் எங்களுக்கும் ஜெபம் பண்ணிடுங்க, என் மனைவிக்கு எனக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு நாங்கள் நின்றோம். அப்படியே நான் நின்றபோது நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே, இவங்களுக்கு ஒரு வீடு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, இவங்களுக்கு ஒரு வீடை நீங்கள் தர வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் அப்படி வந்துட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உம்மால் ஆகாத ஒன்றும் இல்லை, அடுத்த பேரின்ப பெருவிழா அடுத்த வருஷம் நடத்துறதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு வீட்டை நீங்கள் கொடுக்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அன்றைக்கி ஜெபம் பண்ணிங்கள்ல, அது நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு நானும் என் ஒய்ஃபும் மீட்டிங்காக அவசர அவசரமாக கிளம்புறோம். நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டு ஓனர் திடீர்னு வந்து, நல்ல மனுஷன், நல்ல பழக்கமான, தம்பி நீ காலி பண்ணியிருப்பா, என்னப்பா அது முடியாது இனிமேல் அப்படின்னு ஒரு மாதிரி மனம் உடையத்தக்கதாக அவர் பேசிட்டார். ரொம்ப உடைஞ்ச உள்ளத்தோடு தான் நாங்கள் மீட்டிங் நடத்தணும். போய் மீட்டிங் நடத்த வரும்போது உடைந்த உள்ளத்தோடு தான் வந்தேன். நான் உங்கள்கிட்டலாம் நான் ஒரு வீடு இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் பாருங்கள், எங்கள் கண்ணீரையும் எங்களுடைய கூக்குரலையும் எங்கள் வேதனையும் அதன் மத்தியில் நாங்கள் வந்து கிறிஸ்துவுக்காக நின்று ஊழியம் செய்ததையும் ஆண்டவர் பார்த்து உங்கள் மூலமாக ஆண்டவர் பேசி எங்களை தைரியப்படுத்தினார். அதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, அடுத்த வருஷம் பேரின்ப பெருவிழாவுக்கு டேவிட் ஸ்டூவர்ட், நம்ம அதாவது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு அவருடைய தகப்பனார் வந்து ரொம்ப முக்கியம். என்எல்ஏஜி நம்முடைய பாஸ்டர் மோகன் அவங்களுடைய சபைக்கு அவங்களுடைய தகப்பனார், அது டேவிட் ஸ்டூவர்ட்டுடைய தகப்பனார் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய மகன் தான் அந்த டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர். கொடைக்கானலில் தங்கி 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தார். அவர் வந்து அந்த அடுத்த வருஷம் பேரின்ப பெருவிழாவுக்கு அவர் ஸ்பீக்கராக வரும்போது அன்னைக்கு தான் அந்த வீட்டை தளம் போடுறாங்க. அவர் தான் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த தம்பி சொல்லும்போது எனக்கு ரொம்ப, நான் ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொன்னேன். அப்போ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஆமேன். நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை, நம்முடைய சஞ்சலம் எல்லாம் அவருக்கு புரியும். பாருங்கள், நம்ம சிரிக்கிறது தான் அவருக்கு புரியும். ஆமாம், வெளியே கூப்பிட்ட ஆபிரகாமோடு ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள வேலைக்காரி சிரித்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்காரி சிரிக்கிறா, உள்ளே இருந்து சிரிக்கிறா, இதெல்லாம் நடக்குவா அப்படின்னு. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், சாராள் நகைக்கிறாள். அந்த அம்மா கேட்டால் இல்லை இல்லைன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை பார்த்து நகைக்கிறதும் ஏளனம் பண்ணுறதும் புறம் கூறுகிறதும் இருக்கும். ஆனால் உங்கள் கண்ணீரின் ஜபம், விசுவாசத்தின் ஜபம் கனி நிறைந்த ஜபமாக மாறிடும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போ நம்ம ஜெபம் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. சும்மா வளன்னு உங்களை எங்கேயா ஜெபம் பண்ண சொல்கிறாங்க உங்கள் பாஸ்டரோ அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டோ அல்லது ஒரு தாய்மார்களுக்கு ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், தாய்மார் கூட்டத்திலையோ ஒரு ஜூம் மீட்டிங்லேயோ ஒரு ஃபேமிலி மீட்டிங்லேயோ நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லும்போது ஆதியிலேருந்து ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீ வளான்னு நீங்கள் ஜெபம் பண்ணவே கூடாது. ஷார்ப்பாக இருக்கணும். அதை சும்மா சொல்கிறீங்களே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்றீங்களே, அந்த மாதிரி அது கருத்தான ஜெபமாக இருக்கணும். அதே நேரத்தில் கனி நிறைந்த ஜெபமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் வாசிக்க சொன்னேன். யோவான் 15:7 இயேசு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அபைட் இல்லை அபைட், நிலைத்திருந்தால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது, சாதாரண தமிழில் சொல்லிட்டா எது வேணாலும் நீ கேளு, எது வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்வேன். அது எதுக்குமே எது வேணாலும் கேளுன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் கேளுன்றது அர்த்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்குறதெல்லாம் நான் கொடுக்கணுமா? 2 காரியம் இருக்குது. நீங்கள் என்னிலும், ஆண்டவர் சொல்கிறார் அபாய்ட் வித் மீ. என் முதல்ல ஒப்பாரி வச்சு அழுறதை நிறுத்திட்டு சரியா தாங்க தாங்க தாங்க. அது யார் சொல்லுவா? அது யார் சொல்ல? சின்ன பசங்க, இந்த மாதிரி சின்ன குட்டி பசங்க வான்னு சத்தம் போட்டுன்னு கிடக்கும். நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது தாய் சொல்லும், அதுக்கு இப்போ குடிக்கிறது எதாவது கேட்குது அப்படின்னும். ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதை கொடுத்தோன்னா அதே சத்தம் காட்டாமல் அப்படியே கிடக்கும். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற மக்கள் ஒரு கூட்டம் கையேந்திக்கிட்டு இருப்பாங்க. எது வரைக்கும்? அப்படி ஆட்கள் போக்குவரப்பு கையேந்த, அப்புறம்லாம் அமைதியாயிருவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீ எனக்குள்ளே வந்துரு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வசனம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னிலே நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. நம்ம ஜெபம் வந்து கனி உள்ள ஜெபமாக, நீங்கள் சொல்கிறீங்களா 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், 5 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், 3 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், அது வந்து கனியே இல்லை, கனியே பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள. இந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப திரும்ப வாசிங்க. நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அபாய்ட் வித் மீ, அபாய்ட் இன் மீ. ஆண்டவர் சொல்கிறார்ல, முதல்ல என்கிட்ட வந்துரு. அதாவது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது, நீங்கள் என்கிட்ட கேட்கறதுல அது 2வது இருக்கட்டும். நீ என்கிட்ட வந்துருன்றார் ஆண்டவர். எனக்குள்ளே வந்துரு, நீ என்கிட்ட வந்துரு, அப்புறம் நீ என்னெல்லாம் கேட்குறியா நான் உனக்கு கொடுப்பேன்றார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். திரும்ப நம்ம வாசித்த நீங்கள் என்னிலும் ஒன்று, அவருக்குள்ளே வந்துடணும், கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தா என்ன அர்த்தம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தட் இஸ் சால்வேஷன். ஆமாம், அதாவது பணத்துக்காக, கல்யாணத்துக்காக, பிள்ளைக்காக, வீட்டுக்காக, இல்லை படிப்புக்காக, தொழில் விருத்தி அடைந்ததுக்காக கூட்டத்துக்கு வர்றதை நான் நிறுத்துறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபா 20,000 வாங்கிட்டு போகிறத விட அவரையே உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிட்டீங்கன்னா யோசித்து பாருங்களேன். அதான் ரட்சிப்பு. நான் சொல்கிறது புரியுது இல்லை? ஆண்டவராக இயேசு சொன்னார், சகையை பார்த்து, நான் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன். இல்லை ஐயா, நீங்கள் அதெல்லாம் வர விரும்பினா வேண்டாம், எனக்கு எப்போ பணம் தேவையோ நாங்கள் உங்களை கூப்பிட்டுக்கிறேன்பா. அப்படியா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு, அதான் நீங்கள் எண்ணிலும், அதான் ரட்சிப்பு. அப்போ பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் ஒரு மாதிரி அலசடிப்பட்டு இருக்கீங்களா? அதை உங்களுடைய பிரச்சனை, உங்கள் போராட்டத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு, ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவிருங்க, என்னை சுத்தமாக்குங்க. ஆண்டவரே, நான் உமக்குள்ளே வாழ நான் விரும்புகிறேன். ஃபாதர் பாடுவார்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ விரும்புகிறேன். அந்த ஒரு பாட்டு இருக்கிற பழைய பாட்டு, ஃபாதர் பாட்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டுன்னு ஃபாதர் பாடுவாங்க. அப்போ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எண்ணிலும், அப்புறம் 2வது அதோட விட்டுறக்கூடாது, என் வார்த்தை உங்களிலும். 2வது வேர்ட் ஆஃப் காட், என் வார்த்தை வந்து உங்களுக்குள்ளே இருந்தால், வார்த்தை வேர்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான்
நான் வந்து டெய்லி உங்களுக்கு போதிக்கிறதுல பைபிள் வாசித்தீங்களா, பைபிள் வாசித்தீங்களா, பைபிள் வாசித்தியா? ஆமாம், கஷ்டமான நேரத்தில் அந்த வசனங்களை சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ணு, வசனங்களை பிடிச்சிக்கோங்க. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா பாடணும், நல்லா வொர்ஷிப் பண்ணணும், நல்ல அந்நிய பாஷைகளை ஜெபிக்கணும். அதே நேரத்தில் வசனங்களை வாசித்து அதை வாழ்க்கையாக மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், தாவீது இப்படி சொல்லுகிறார், யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், ஆமாம் எசேக்கியேல் இப்படி சொல்லுகிறார். எப்பா நான் இருக்கட்டும், நீ என்னடா சொல்கிற? அதுதான் இன்றைக்கி முக்கியம். அவர் இப்படி சொல்கிறார், அவர் இப்படி சொல்கிறார், அதான் எனக்கு தெரியுமே, நான் தான் பைபிள் வாசித்து தெரிஞ்சுக்கிறோமே. அதில் மறைந்திருக்கிற ரெவலேஷன், த டைம்லி வேர்ட் ஆஃப் காட் இல்லை, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு தேவை. அந்தந்த நாளுக்குரிய வார்த்தை அதுதான் உங்களை வந்து கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தும், கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது என்னென்னா, கனி நிறைந்த ஜெபம். அப்போ ஒன்று, நீங்கள் என்னிலும், அப்புறம் என் வார்த்தை உங்களிலும், உங்களிலும் வந்து வந்து போனால், அப்படியா இருக்குது, நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால் அந்த வேர்டில் நீங்கள் நிலைத்திருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேர்ட் ஆஃப் காடில் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரோ, சிஎஸ்ஐயோ, பெண்டிகாஸ்டலோ, அசம்பிளிஸ் ஆஃப் கார்டுகளோ, டிபிஎம்மோ, ஐயா நீங்கள் சால்வேஷனோ அல்லது சால்வேஷன் ஆர்மியோ அல்லது 7ஆம் நாள் அந்த சபைகளோ அல்லது எந்த சபைக்குமே இல்லை பிரதர், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் அப்படியா, யாராக இருந்தாலும் நீங்கள் வசனங்களை வாசிங்க. சரியா? எங்களையே சார்ந்து, ஊழியக்காரரையே சார்ந்து இருந்தது போதும். நீங்கள் பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசித்து அந்த வசனத்தை நம்பணும், அந்த வசனத்தை நம்பணும். வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். வார்த்தையில் பிழைப்பு. நம்ம நினச்சிக்கிறோம் பணத்தினால தான் பிழைப்புன்னு. பணக்காரெல்லாம் போய் கேட்டு பாருங்க, ஐயோ அது ஏன்பா கேட்குற, மூத்த பையன் சொத்து எழுதி பிரித்து கொடுன்றான், அவன் இளைய பையன் நல்லவன் தான், அந்த பையனுக்கு வந்து சேர்ந்தாலே ஒருத்தி, ஐயோ அவள் படுத்துகிற பாடு இருக்குது அப்படின்றான். என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அந்த வார்த்தையில் அப்படியே நிலைச்சு நில்லுங்க. வார்த்தையை நம்புங்க, இல்லை வார்த்தையை நம்புங்க, நீங்கள் பிரகாசிப்பீங்க. சரியா? வேகமாக சொல்லி இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கணும். என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உன் ஜெபத்துக்கு பதில் வருன்றாரு. அப்படி பதில் வரும்போது பாருங்க, 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிற, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற செடி எதுவோ அது கர்த்தருடைய பிள்ளைகளை அதிக கனிகளை கொடுக்கும்படி. அதிக கனி எழுதிக்கோங்க, அதிக கனி, அதிக கனி, மோர் ஃப்ரூட், அதிக கனி, இன்னும் அதிகமாக கனி கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்க 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 கனி பெருகிக்கிட்டே போகும். நம்பர் 1 அதிக கனி. அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கே பார்த்தீங்களா, மிகுந்த கனி. 5ஆம் வசனத்தை பாருங்க, நல்ல அந்த ஸ்க்ரீனில் பாருங்க. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக மிகுந்த கனி. தமிழில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளை அதிக கனி, இன்னொன்று மிகுந்த கனி. மிகுந்த கனி கர்த்தருடைய நாமத்தினால. இன்னொரு இடத்துலையும் பாருங்க, இந்த 15:8 வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது என் பிதா மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எப்போ நம்ம அந்த சீஷத்துவத்துக்குள்ள வரோம்? இப்போ பிலீவர்ஸ் ஆகவே இப்போ 70 வயசுன்னு வைங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து தாயின் கருவியில் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவர் வைங்க. இப்போ வந்து பரலோகம் சொல்லும் 70 லாங் இயர்ஸ் கிறிஸ்டியன், ஒரு ஆர்டினரி பிலீவராகவே இருந்துட்டியப்பா, நீ என்னைக்கு சீடனா மாற போற? என்னைக்கு சீடனா மாற போற? நீ உலகம் அங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை சிஎஸ்ஐ கிறிஸ்தவனா மாற்றுங்க, அவனை பெந்தைகோஸ்து கிறிஸ்தவனா மாற்றுங்க, அல்லது அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிறிஸ்தவனா மாற்றுங்க, அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவனா மாற்றுங்க. அப்படியே அங்கே இருக்கு. உங்க பைபிள் எப்படி இருக்கு? உங்க பைபிள் எப்படி இருக்கு? 2ல் 1 பதில் சொல்லுங்க. உங்க பைபிள் எப்படி இருக்கு?
விசுவாசிகளாய் மாற்றுங்கனா இருக்குது இல்ல, சீடர்களாய் மாறுங்க. சீடர்களாய் மாறுங்க. சீடர்கள்னா ஐயோ நம்ம 12 அப்போஸ்தலர் தானே, நம்ம அந்த அளவுக்கு பெரிய அந்த ஹை ரேஞ்செலாம் இல்லையா? அப்படி கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே அவருக்கு சீஷர்களாக இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். ஆமென். பிதா மகிமைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவருக்கு சீஷர்களாக மாறுறீங்க. எப்படின்னா, நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் ஜெபத்துக்கு உங்கள் வீட்டில் பதில் வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பதில் வருது. அப்புறம் இன்னொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்கள் சர்ச்சில் பாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பதில் வருது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறீங்க, பதில் வருதுன்னு என்ன ஆகும்? இந்த பாருங்கள், என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் ஜெபம் பண்ணுவார். பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணாருன்னா பதில் வரும். பாருங்கள், அப்படி கொஞ்ச காலத்தில் நீங்கள் எப்படின்னா அவருடைய சீடர் ஆயிடுவீங்க. இதுதான் சீடர்னா அங்கி போட்டு கயிறு கட்டி நிற்கணும், அங்கி போட்டு இப்போ பிஷப் அப்படி கோல் வச்சு நிற்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும், அவருக்கு சீஷராக மாறிடுங்க. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த நாட்களில் அருமையான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நம்ம கற்றிருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ், இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற காரியம்னா கனி நிறைந்த ஜெபம். கனி நிறைந்த ஜெபம் அது அதிக பதில்களை கொண்டு வரும். அது அதிக பதில்களை கொண்டு வரும். அப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். இயேசுவில் நிலைத்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவில் நிலைத்திருக்கணும். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னதான் போராட்டம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் போயிடணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சர்ச்சில் ஆர்கனிஸ்டாக இருந்தால் அங்கே போய் உட்கார்ந்துடணும். கொயரில் என்னத்தான் சண்டை வந்தாலும் நீ உன்னை தாழ்த்தி போய் நிற்கணும். நீ பாடுற பாட்டு கொயரில் கேட்குதோ இல்லையோ, நீ பாட்டுக்கு தோத்திரம் பண்ணணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாட்களில் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல சத்தியம் கனி நிறைந்த ஜெபம். கனி நிறைந்த ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும்பா. ஆனால் என் ஜெபத்தில் ஒரு கனியே இல்லை. ஜோமணி என்னத்தை கண்ட நீ அப்படின்னு என் புருஷன் சொல்லுவார், என் பிள்ளைகள் சொல்லுவாங்க. சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுக்கும் ஆன்சரே வரல. இன்னைக்கு இந்த 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 முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்க. இந்த முறையை பின்பற்றி பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தை ஆமாம் கனி நிறைந்த ஜபமாக மாறணும்னா ஆமாம் நீங்கள் என்னில் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும். ஆமென். அப்போ உங்க ஜபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈண்டதாவே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈண்டதாவே ஸ்தோத்திரம். என்னை நடத்தும். எங்க ஜனங்களை நடத்துங்கப்பா, எங்க ஜனங்களை நடத்துங்கப்பா. என்னை நடத்து, பயப்படாதே, பாதுகாப்பு என்றதாலே பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பு என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வருமில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பறிக்க இயலாத வருமில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவானை நடத்தும். நீங்க நடத்துங்கப்பா. என்னை மறவா எங்கள் குடும்பங்களை நடத்துங்கப்பா.
ஆமாப்பா என்னை நடத்தும். அப்பா இந்த திங்கக்கிழமை சாயந்தரம் யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ஆண்டவரே ஒவ்வொரு டிவி சேனல்களில் யார் யாரெல்லாம் இந்த பாட்டை பாடினாங்களோ அவங்கள நடத்துங்கப்பா. கனி நிறைந்த ஜெபம், பதில் கிடைக்கும் ஜெபம், அதிக கனி, மிகுந்த கனி உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர், பரிசேயனுடைய ஜெபம் எங்களுக்கு வேண்டாம், ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் நீங்க ஹானர் பண்றீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆயக்காரன் ஜெபம் அது ஒரு கனி உள்ள ஜெபம். இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். என்னென்ன காரியத்துக்காக இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அது 100க்கு 100 பதில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, கையை உயர்த்தி சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.